எல்லாருக்கும் வணக்கங்க. வர இருக்கிற 2026 டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்மட்ட அவைலபிலிட்டியா இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் 24/7 சப்போர்ட் அவைலபிள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8525049011. டிஎன்டெக் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 249 மட்டும்தான். யூஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 299 மட்டும்தான். டிஆர்பி பிஇஓ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 249 மட்டும்தான். ஸோ டிஎன்டெக் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி லாட்ஸ் ஆஃப் நம்மகிட்ட படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேப்பர் 2 அதாவது டிஎன்டெக் பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு அடுத்து யூஜிடிஆர்பி நம்மகிட்ட தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் நம்மகிட்ட படிச்சு பாஸ் பண்ணவங்க தான். அதனால டிஎன்டெக் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த முக்கியமான கண்டென்ட் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்சா மக கூட அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் சிலபஸ் முக்கியமான கண்டென்ட் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுப்பது போன்ற அவ்வளோ சிம்பிளாக நீட்டாக இருக்கும். அந்த மெட்டீரியல் ஆஸ் பர் சிலபஸ் யூனிட் வைஸ் நீட் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துருக்கிற மெட்டீரியலே பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி ரீபப்ளிஷ் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறோம். அடுத்து நீங்கள் நியர் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கீ மெட்டீரியல் முக்கியமான மெட்டீரியல் அதுவுமே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதே நீங்கள் டெஸ்ட் பேட்சுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் எல்லா மேஜருக்குமே 10 யூனிட் தான். ஜுவாலஜி மட்டும் 10 யூனிட் இருக்கும். 11 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு யூனிட் ஒரு டெஸ்ட் அதே போன்று வந்து ஸோ ஒரு வாரத்தில் ஒரு யூனிட் படிக்கணும். அதே கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இந்த பேட்சஸ் எல்லாமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் இந்த பேட்ச் உங்களோட தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஆர்பி பிஇஓ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜஸ்ட் 249 மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான டிரைவ் கொடுத்துருவோம். அந்த டிரைவில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஏன்னா 10 வீக்ஸ் டு கவர் பிஇஓ சிலபஸ் அதுதான் டார்கெட். ஓகே, உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் சீரிஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீக் 1 to வீக் 5 கொடுத்துருப்பாங்க. வீக் 6ல இருந்து உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் ஆகிடுங்க. எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஜிபிஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் டு வாட்ஸ்அப் 8525049011 ஆர் நம்மளுடைய அகாடமி ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்டெட் வந்து 249 ரூபா, யூஜிடிஆர்பி 299 ரூபா, பிஇஓ பேட்ச் வந்து 249 ரூபா. சார் நான் பிஓவும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், டிஎன்டெட் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இப்போ பிஓ தேர்வு வரப்போகுது, அதனால் ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் அப்படின்னா நீங்கள் அட்மின் இருக்காங்க, அவங்ககிட்ட மாதிரி ரெண்டும் நான் எனக்கு வேணும் சார் நீங்கள் ஆஃபர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தருவாங்க. அதே போன்று சார் நான் யூஜிடிஆர்பி பண்ணுறேன், பிஇஓ பண்ணுறேன், எது வருதோ நான் டக்குன்னு அதுக்குள்ளே பூந்துக்கிறேன் அப்படின்னா ஸோ நீங்களும் அவங்கள்ட்ட அட்மின்ட்ட சொல்லுங்க. இது மாதிரி எனக்கு ஜாயின் பண்ணணும், கம்மி பண்ணி தான் நான் சொல்லியிருக்கிறேன், அட்மின்ட்ட சொல்லியிருக்கிறேங்க நான் இது போன்று ஆஃபர் செய்து தாங்க. ஏன்னா 2026 நமக்கு தேர்வுகள் இருக்குது. அடுத்து என்னென்னு தெரியல, நமக்கு 2027 2028 நமக்கு தெரியல. ஏன்னா இந்த வருடமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியமன தேர்வு தானே நமக்கு இருக்குது, பிளானர் இல்லை. பிஇஓ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டட் தான். பிஇஓ தேர்வு அண்ட் தென் வந்து எஸ்ஜிடி தேர்வுங்கிறது. ஸோ பிஇஓ கூட வந்துடும் போல். ஆனால் எஸ்ஜிடி அப்படிங்கிறது வந்து அதற்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்டேட் நமக்கு தேவை. அது இருந்தால் தான். ஏன்னா அதுக்கான நம்ம லாஸ்ட் எஸ்ஜிடி தேர்வுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் இப்போ பிஇஓங்கிறது நமக்கு பிளானரில் குறிப்பிட்டிருக்கு, 2025 பிளானரில் குறிப்பிட்டிருக்கு, 2026 அன்னூர் பிளானரில் இடம்பெற்று தான் வரணும்னு அப்படின்னு இல்லை. டேரெக்டாக எப்போனாலும் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பிஇஓ தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாவதற்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால தான் யூஜிடிஆர்பி படிக்கிறவங்களே இப்போ பிஇஓ படிக்கலாமா சார், யூஜிடிஆர்பி படிக்கிறவங்களே பிஇஓக்கு படிக்கலாமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பிஇஓங்கிறது ஒரு நல்ல ஒரு தேர்வுங்க. அது வந்து நம்ம டிஆர்பியில் இருக்கக்கூடிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு வரம். அந்த தேர்வுங்கிறது பிஇஓ டிஆர்பி தேர்வர்களுக்கு ஒரு வரம். அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க நீட்டாக பிஇஓ பாஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா சூப்பர் போஸ்டிங்கு, பவர்ஃபுல் போஸ்டிங்கு, நல்ல ஒரு கெத்தான ஒரு போஸ்டிங்குங்க உண்மையாலுமே. அப்படிங்கிறப்போ அந்த பிஇஓ தான் மெயின்லி இப்போ வந்து போய்கிட்டு இருக்குதுங்க. அதை நிறைய பேர் கேட்குறாங்க, அது மாதிரி அட்மின்னு சொன்னாங்க, மாதிரி ஆஃபர் பண்ணி கொடுங்க. நான் சொல்லிட்டேன், பண்ணி கொடுங்கப்பா, பண்ணி கொடுங்க, படிக்கட்டும். ஏன்னா இப்போ தேர்வு இருக்கும் போது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டா தான். அப்புறம் தேர்வு முடிஞ்ச பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து தேர்வு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ பாருங்கள், போன தடவை எஸ்ஜிடி பாஸ் பண்ணியிருக்கலாம் சார், இப்போ திரும்பி எஸ்ஜிடி வருமானு பார்த்துட்டு இருக்கிறோம். யூஜிடிஆர்பி அதே போன்று தான். போன தடவை யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணியிருக்கலாம் சார், யூஜிடிபி வருமானு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் இருக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க.